என் அன்பு குழந்தையே, கண்களில் கண்ணீரோடும் மனதில் பாரத்தோடும் வேதனையில் சிக்கி தவிக்கும் என் குழந்தையோடு மனம் விட்டு பேச உன்னுடைய அப்பா இன்று உன்னை தேடி வந்துள்ளேன். உன்னுடைய உண்மையான அன்பையும் பாசத்தையும் புரிந்து கொள்ளாமல் காரணமின்றி உன்னை நிராகரித்தவர்களை பற்றியும் உனக்கு வஞ்சகம் நினைப்போரை பற்றியும் சிறிதும் கவலைப்படாதே. விலை உயர்ந்த பொக்கிஷத்தை வாங்க இயலாத மிகப்பெரிய துர்தஷ்டசாலிகள் அவர்கள். ஏனென்றால் நீ விலை உயர்ந்த பொக்கிஷம். உனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கவலைப்படாதே. உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். தைரியத்தை ஏற்படுத்திக் கொள். ஏன் உனக்கு இவ்வளவு துக்கம்? உன்னோடு நான் இருக்கும் போது எதற்காக நீ வீணாக துன்பமடைகின்றாய்? உனது மன பிரச்சனைகளுக்கு காரணமானவர்களை, உன்னை கண்ணீர் விட செய்தவர்களை உன்னுடைய அப்பா நிச்சயம் என்ன செய்கிறேன் என்று பார். என் குழந்தையை தொட்டவர்கள் என்னுடைய கோபத்திற்கு ஆளாகிவிட்டார்கள். உன்னுடைய அப்பா எனக்கு மட்டுமே தெரியும் உன்னுடைய உள்ளத்தில் இருப்பது. என் குழந்தையே, சற்று பொறுமையாக இரு. உன்னை பற்றி எதுவும் அறிந்திடாமல் உன்னை வசைபாடவும் என்றோ ஒரு நாள் உன்னுடைய புகழை அவர்கள் நிச்சயமாக அறிந்து கொள்வார்கள். வெறும் பதராய் இருக்கும் நீ சிகரமாய் இருப்பதை கண்கொட்டாமல் பார்க்கும் நேரம் வெகு சீக்கிரத்தில் வந்துவிடும். அதுவரை சற்று பொறுமையாக காத்திரு. காலம் நிச்சயம் ஒரு நாள் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லும். அதன் பிறகு அவர்களுக்கு நிச்சயம் அது சாட்டையடியாக இருக்கும். அதுவரை சற்று மௌனமாக இரு. அதுவரை அவர்களிடத்தில் உன்னை பற்றிய நியாயத்தையும் உன்னுடைய அன்பை பற்றியும் நிரூபிக்க முயலாதே. உன்னுடைய உண்மையான பாசத்தின் ஆழத்தை அறிய முடியாதவர்களால் அதன் உண்மை உன்னுடைய ஆழ்மனதில் அவர்களை பற்றி இருக்கக்கூடிய எண்ணங்களை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? உன்னுடைய அருமை தெரிந்தவர்களுக்கு நீ பொக்கிஷமாவாய். பலருக்கும் பயன் தரும் வகையில் நீ நடந்து கொண்டாலும் உன்னை கல்லடிப்படும் மரமாகவே அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அவர்களின் தேவைக்கு உன்னை பயன்படுத்திக் கொண்டு அவர்கள் உன்னை புறம் தள்ளும் போது நீ கண் கலங்கி நிற்பது எனக்கு நன்றாக தெரிகின்றது. என்னோடு பயணிக்கும் உன்னை எங்கும் தடம் புரளாமல் உனக்காக வகுக்கப்பட்ட நல்வழியை நான் உனக்கு காட்டுவேன். இத்தனை நாட்களாக நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் சேர்த்து நிச்சயமாய் இனி வரும் ஒவ்வொரு நிமிடமும் சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகின்றாய். இது என்னுடைய சத்திய வாக்கு. என் மீது நம்பிக்கை வைத்து காத்திரு. சர்வ நிச்சயமாய் நல்லதை நான் நடத்தி காட்டுகின்றேன். நல்லதே நினைக்கும் உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் குழந்தையே, எல்லா மனிதர்களுக்கும் நேர்மறை காலம், எதிர்மறை காலம் என்று இரு காலங்கள் உண்டு. நேர்மறை காலங்களில் எல்லாம் நேர்மறையாகவே நடக்கும். நேர்மறையான விஷயங்கள் உன்னுடைய செவிகளில் சேரும். இறைவனையும் நீ விரைவில் உணர்வாய். என் உதவி எளிதில் கிடைத்துவிடும். ஆனால் எதிர்மறை காலத்திலோ என் கைகள் உன் பக்கத்தில் தான் இருக்கும். நீ என்னுடைய பார்வையில் தான் இருப்பாய். ஆனால் மனம் என்கின்ற மாய உலகம் எதிர்மறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும். எனவே நடப்பவையெல்லாம் எதிர்மறையாக தோன்றும். நான் உன்னுடைய அருகில் இருந்து உதவிகளை புரிவதையும் உன்னுடைய மனம் உணர மறுக்கும். ஆனால் நீ என்னுடைய பிள்ளை. எதிர்மறையான காலகட்டங்களில் உன்னை நான் தனியாக விட்டு விடுவேனா? அமைதியான நிலையில் இருக்கும் நான் என்னுடைய பிள்ளையான உன்னை விடுவிக்க அத்தனை ரூபங்களையும் எடுப்பேன். உனக்குள் உன்னை முன்னேற விடாமல் உன்னை முடக்கும் உன்னுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் என எல்லாவற்றிலிருந்தும் நீ விடுதலை பெறுவாய். வலிகள் மிகுந்த உன்னுடைய வாழ்க்கையில் உன் கூடவே உனக்கு பக்கபலமாக இருந்து உன்னை அரவணைத்து ஆறுதல் படுத்தி வெற்றி பாதைக்கு உன்னை அழைத்துச் செல்வேன். எல்லோரும் உன்னை விட்டு விலகிச் செல்கின்றார்கள் என்று தோன்றும் வேளையில் நான் உன்னுடைய வாழ்க்கையில் நுழைவேன். நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். உனக்கு யாரும் இல்லாத போது உனக்கு துணையாய் நான் இருப்பேன். எங்கே போனாலும் என்னை ஒரு முறை அழைத்து விடு. உனக்காக நான் எங்கிருந்தாலும் ஓடோடி வருவேன். நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, நேற்று, இன்று, நாளை என்று
நீ காத்திருந்தது எல்லாம் போதும் என் கண்மணி. இன்னும் 2 நாட்களில் உன் வாழ்வில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கப் போகின்றது. நான் உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பேன், உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி வைப்பேன் என்று ஏக்கத்தோடு ஓசையன்றி நீ உள்ளத்தால் அழுவதை காணும் போது என் உள்ளம் கரைகின்றது. நீ எவ்வளவு உயர்ந்த மென்மையான மனம் கொண்டவள். காசு பணம் இல்லாமல் போனாலும் பிறரை நேசிக்கும் சுத்தமான மனசை கொண்டவள் நீ. உன்னை எப்படி உன் தந்தை நான் மறப்பேன்? உன்னுடைய வேண்டுதல்களை நான் கேட்காமல் எப்படி இருப்பேன்? உன்னை மறந்து நான் வேறு யாருக்கு அருளை புரிவேன்? உன்னுடைய கண்டங்களின் கணக்குகளை நான் கையில் எடுப்பேன். உன் வழிகளில் எல்லாம் என்னை நினைத்து கொண்டே இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். உன்னை விட்டு விலகிவிட மாட்டேன் என்று நான் உரைத்த சத்திய வாக்கை நான் என்றும் மீற மாட்டேன். உன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் என்னை வழிபடுகிறார்களா என்ற எவ்வித எதிர்பார்ப்பும் எனக்கு கிடையாது. அவர்கள் வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் நீ என் பிள்ளை, இந்த தந்தையின் பிள்ளை. உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் அரவணைத்து காப்பாற்றுவேன். இன்று நான் உன்னிடம் எதை பற்றியும் பேச வரவில்லை. உனக்கு ஆறுதல் வார்த்தைகளையும் அளிக்க நான் தேடி வரவில்லை. உன்னை மாற்றவும் தேற்றவும் கூட இன்று எனக்கு அவசியமில்லை. ஏனெனில் உன் கவலை எல்லாம் கடந்து வரும் காலத்தை நீ நெருங்கிவிட்டாய். கூடிய விரைவில் அதிகபட்சம் 2 நாட்களுக்குள் உன் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகின்றது. நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த இடத்திலிருந்து ஒரு நல்ல மாற்றம் நிகழப்போகின்றது. இந்த விஷயங்களை உன்னிடம் சொல்வதற்காக மட்டுமே தான் இன்று நான் உன்னிடம் வந்துள்ளேன். காலங்கள் கைகூடி வரும் நேரத்தில் நீ கலங்கிக் கொண்டு நின்றிருக்காதே. அது தவறு என்பதை சொல்வதற்காகத்தான் உன்னை தேடி வந்துள்ளேன். நீ செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்தும் இன்றோடு முடிந்துவிட்டது. தொட்டதெல்லாம் பொன்னாகும் நேரம் சர்வ நிச்சயமாக அது இதுதான். ஒரு நாளும் கலங்காதே. நீ அடுத்தவன் கையில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த காலமெல்லாம் மாறும் கண்மணி. இனி நீ பலருக்கு உதவி செய்யும் காலம் வரப்போகின்றது. நீ மற்றவர்களுக்காக காத்திருந்த காலமெல்லாம் கடந்துவிட்டு இனி உனக்காக உன் வரவிற்காக அடுத்தவர்கள் காத்திருக்கும் காலம் வந்து விட்டது. இன்னும் சரியாக 2 நாட்கள் தான். காலம் கனிந்து விட்டது. நம்பிக்கையோடு காத்திரு.